Good morning. Today we are going to discuss about Pharmacy and Therapeutic Committee. Pharmacy and Therapeutic Committee is a multidisciplinary hospital committee. இது என்ன பண்ணும், இதோட ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னா, இந்த கமிட்டியோட மெயின் ரெஸ்பான்சிபிள் எவால்வேட்டிங், செலக்டிங் அண்ட் மானிட்டரிங் மெடிசன்ஸ் யூஸ்டு இன் தி ஹாஸ்பிட்டல். ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் அப் டு டேட் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த கமிட்டி இல்லாமல் அங்கே எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. ஒரு ட்ரக்கை நியூவாக ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த கமிட்டி தான் டிசைட் பண்ணணும். இட் என்ஷூர்ஸ் சேஃப், எஃபெக்டிவ் அண்ட் ரேஷ்னல் எக்கனாமிக்கல் யூஸ் ஆஃப் இன் தி ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு ட்ரக்கு சேஃபாக இருக்கா, எஃபெக்டிவாக இருக்கா, அது அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது, என்ஷூர் பண்ணுறது எல்லாமே இந்த பிடிசி கமிட்டி தான். செகண்ட் ஒன், அப்ஜெக்டிவ்ஸ் டு டெவலப் அண்ட் மெயின்டைன் த ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி. ஒரு ஃபார்முலரி நம்ம எப்படி வேர்ல்டு வைடு ஃபார்மகோப்பியா யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபார்முலரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் இருக்கிற ட்ரக்ஸை மட்டும் பர்டிகுலராக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது தான் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி. டு எவால்வேட் நியூ ட்ரக்ஸ், டோசேஜ் ஃபார்ம்ஸ் அண்ட் தெரப்பூட்டிக் கிளாஸஸ், டு ப்ரொமோட் ரேஷ்னல் ப்ரிஸ்கிரைபிங் அண்ட் மெடிகேஷன் சேஃப்டி, to prevent drug misuse, overuse and abuse, to develop drug policies such as antibiotic policy, to review adverse drug reactions, to coordinate drug information service, that means DIC, to organize education programs for healthcare staff, to support pharmacists and physicians in therapy decisions. இதெல்லாம் தான் objectives of PTC committee. Next, importance of pharmacy and therapeutic committee. Controls and supervise drug use in the hospitals. Second one, select drugs for the hospital formulary, promote rational drug therapy and prevents medication errors, drug interactions and unsafe drug use, provides guidelines and policies for prescribing and ensure cost-effective procurement, and last one, improve the quality of patient care. Next, composition of PTC committee. Physician, various specialized, chairperson, provide clinical expertise and approved drug decision. ஒரு ட்ரக்கை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் டெலிட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த சேர்பர்சன் தான் டிசைட் பண்ணணும். ஃபார்மசிஸ்ட், செக்ரட்டரி, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட். ப்ரிப்பேர் அஜெண்டா, அந்த கமிட்டி நடக்குது அப்படின்னா அந்த கமிட்டிக்கான அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்க தான். நெக்ஸ்ட்டு ஃபார்முலரி ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்க தான். அந்த டிஐசி ட்ரக் இன்ஃபர்மேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதும் அவங்க தான். தேர்டு ஒன், நர்ஸ், ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன், ஏதாவது ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்காங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணுறது இந்த நர்ஸ். ஃபோர்த் ஒன், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஏதோ ஒரு ட்ரக் வாங்குகிறோம், ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஃபிஃப்த் ஒன், அதர் மெம்பர்ஸ், மைக்ரோபயாலஜிஸ்ட், பெத்தாலஜிஸ்ட், குவாலிட்டி அசூரன்ஸ் ஆஃபீஸர், கிளினிக்கல் ஃபார்மகாலஜிஸ்ட். நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிடிசி கமிட்டி. ஃபார்முலரி மேனேஜ்மெண்ட். ஃபார்முலரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரியில் என்னென்ன ட்ரக் இன்க்ளூட் ஆகிருக்கு, என்னென்ன ட்ரக்கு டெலீட் ஆகிருக்கு, அந்த ட்ரக்கோட எஃபிகசி எப்படி இருக்குது, சேஃப்டி, குவாலிட்டி அண்ட் காஸ்ட்டு, அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்களா, அப் டு டேட் இருக்கா ஃபார்முலரிஸ், அண்ட் அப்ரூவ் த தெரப்பூட்டிக் சப்ஸ்டியூஷன், கீழே அவங்களுக்கு கீழே இருக்க பிடிசி கமிட்டியில் இருக்கவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்களாங்கிறது தான் ஃபார்முலரி மேனேஜ்மெண்ட். செகண்ட் ஒன், ட்ரக் எவால்வேஷன். அந்த ட்ரக் எவால்வேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ட்ரக் நியூ ட்ரக் உள்ளே வந்திருக்கு அப்படின்னா அந்த ட்ரக்கை ஃபிசிஷியனுக்கு சப்மிட் பண்ணணும். அதை அவங்க எவிடன்ஸ் மூலயமா, அதாவது ஏடிஆர் ரிப்போர்ட்ஸு, கிளினிக்கல் ட்ரையல் மூலயமா ரிவ்யூஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட், கம்பேர் த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஒன், ட்ரக் பாலிசி டெவலப்மெண்ட். தெர் ஆர் so many policies is there. Antibiotic policy, high alert medication policy, narcotic and controlled drug policy, prescribing guidelines, automatic stop orders, therapeutic interchange policy. These are the drug policy management. நெக்ஸ்ட், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் மானிட்டரிங். கலெக்ட் த ஏடிஆர் டேட்டா, ஏதாவது ஏடிஆர் இருந்தது அப்படின்னா அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், அதை ஐடென்டிஃபை பண்ணணும், சீரியஸாக இல்லை ப்ரிவெண்டபிளான்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். எங்கே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா PVPI, ஃபார்மகோ விஜிலன்ஸ் ப்ரோக்ராம், அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். டேக் ஆக்ஷன், இம்ப்ரூவ் த பேஷண்ட் சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன், ட்ரக் யூஸ் எவால்வேஷன். ஒரு ட்ரக் யூஸ் ஆடிட் பண்ணுறது, ஒரு ட்ரக் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஆடிட் பண்ணணும். கண்டக்ட் த ஆடிட் ஆன் ட்ரக் யூஸ் அண்ட் சச் அஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் NSAID ட்ரக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், மெடிகேஷன் எரர் ப்ரிவென்ஷன். ஐடென்டிஃபை த காஸ். ஒரு மெடிக்கேஷன் எரர் இருக்குது அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு ஏதாவது இன்டர்வென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணணும். ப்ரொவைட்ஸ் த ப்ரோட்டோகால், சேஃப் ப்ரெஸ்கிரைபிங் அண்ட்
அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ட்ரக்கை எப்படி எடுத்துக்கணும், எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுறங்கிறத ப்ரோட்டோக்கால் ப்ரொவைட் பண்ணணும். நம்ம எஜுகேஷன் அண்டு ட்ரைனிங், சிஎம்இ ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும், ஒர்க் ஷாப் செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணி அதை எஜுகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எஜுகேட் த ஃபிசிஷியன், நர்ஸ் அண்டு ஃபார்மசிஸ்ட். அண்ட் நியூ ட்ரக் ஒரு ட்ரக் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ட்ரக்கை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறது, எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபிசிஷியன், நர்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ட்ரக் பாலிசி எப்படி இருக்கும், அதோட ஏடிஆர் ரிப்போர்ட்டிங் என்னென்னலாம், சேஃப் மெடிகேஷன் ப்ராக்டிஸ் எப்படியெல்லாம் எடுத்துக்கலாங்கிறதையும் நம்ம எஜுகேட் பண்ணணும். நெக்ஸ்ட், கோஆர்டினேஷன் ஆஃப் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ப்ரொவைட்ஸ் அன்பயாஸ்டு ட்ரக் இன்ஃபர்மேஷன். ஒரு ஏதாவது பொய்யான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு, சப்போர்ட் த கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் த ட்ரக் ரிலேட்டட் கொரீஸ். ஏதாவது ட்ரக் ரிலேட்டட் கொரீஸ் இருந்துச்சுன்னா அதை அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், 9th one, பட்ஜெட் அண்ட் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ஹெல்ப்ஸ் இன் ட்ரக் பட்ஜெட்டிங் அண்ட் அவாய்ட் த அன்னெசரி அண்ட் டூப்ளிகேட் ட்ரக்ஸ். அதாவது ஒரே பிராண்டில் ஒரே காம்பினேஷன் ட்ரக்கில் நிறைய பிராண்டில் வாங்கக்கூடாது. அது அன்னெசரி அண்ட் டூப்ளிகேட் ட்ரக்ஸு. என்ஷூர் த காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரொக்யூர்மெண்ட், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மீட்டிங் ஆஃப் பிடிசி கமிட்டி. எப்படியெல்லாம் இந்த கமிட்டி எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டக்டட் மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி. அஜெண்டா இன்க்ளூட் ரிவ்யூ ஆஃப் நியூ ட்ரக் அப்ளிகேஷன், ஏடிஆர் ரிப்போர்ட்ஸ், ஃபார்முலரி சேஞ்சஸ், பாலிசி அப்டேட்ஸ், ட்ரக் யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட்ஸ், மினிட்ஸ் ஆர் ரெக்கார்டட் பை தி ஃபார்மசிஸ்ட். இந்த மினிட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்மசிஸ்ட் தான் பண்ணுவாங்க. இந்த மேலே இருக்க 5 டாப்பிக்கில் தான் அவங்க மேக்ஸிமம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. Process of drug selection by PTC committee. Physician submit the request for new drug. Pharmacist evaluate the drug based on ஒரு ட்ரக்கை ஃபிசிஷியன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரக்குக்கு ஃபார்மசிஸ்ட் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஃபிகசி இருக்கான்னு பார்க்கணும், சேஃப்டி, காஸ்ட்டு, அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும், கம்பேட்டபிலிட்டி வித் ஹாஸ்பிட்டல் நீட்ஸ், நம்மளுக்கு தேவைப்படுதாங்கிறதையும் பார்க்கணும். கமிட்டி டிஸ்கஸ் வித் ஓட் மூலியமாக அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிசிஷன் கம்யூனிகேட்டட் டு ஆல் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இஃப் அப்ரூவ்ட் ஆடட் டு ஃபார்முலரி, இஃப் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபார்முலரியில் ஆட் பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அல்டர்னேட்டிவ் ரெக்கமெண்டட் ஏதாவது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. Role of pharmacist: act as a secretary and coordinator, prepare the background information on drugs, conduct drug use evaluation, maintains hospital formulary, prepare the meeting agenda and minutes, provides unbiased drug information, ensures implementation of committee decisions, educate the health staffs and formulary changes. இதெல்லாம் தான் ரோல் ஆஃப் ஃபார்மசிஸ்ட். Next, advantage of PTC committee: promote the rational drug therapy and ensure the safe use of medications, reduce medication errors, control hospital drug cost, provide a structured policy for drug use, and improve the quality of care and patient safety. இதெல்லாம் தான் PTC கமிட்டியோட அட்வான்டேஜ். தேங்க்யூ.